ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு கட்டுமான சங்கம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அட்டை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, ஸோ அது வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். வாரியத்தில் பதிவு செய்த உறுப்பினர்கள் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட உள்ளது. உங்களது தற்போதைய புகைப்படத்தை உடனடியாக வந்து மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 30/12/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பதிவேற்றினாக்கா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு கொடுப்பாங்க. ஸோ எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான லிங்க் அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதிலே நீங்கள் போய் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம் நீங்கள். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா, இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உள்நுழைவும் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் போய் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் இருக்க ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாக்கா அதுக்கான டாக்குமெண்ட் கேட்கும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக மாற்றிக்கலாம் நீங்கள். அது வந்து கடைசி தேதி 30/12/2025 மாற்றணும் நீங்கள். சப்போஸ் உங்களுக்கு அப்படி தெரியலனாக்கா பக்கத்தில் இருக்க இ-சேவை மையமோ இல்லை அதுக்கான சங்கம்னு வச்சுருப்பாங்க, தமிழ்நாடு தொழிலாளர் சங்கம் சொல்லி வச்சுருப்பாங்க உங்கள் நியர்பை சென்டரில். ஸோ அங்கே போய் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுப்பாங்க. இல்லை அதுக்கப்புறம் தான் அதுக்கான அப்டேட் எதுவும் கொடுக்கல. இப்போதைக்கு அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் மட்டும் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் இப்போ ரெலவென்ட் கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.